காவாக்கால் சோகாப்ப சொல்லிருக்கப்பட்டு. இந்த குறள் எல்லாருக்கும் தெரியலாமா? எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? இந்த குறளோட பொருள் என்னடா? என்ன குறள் எல்லாரும் தெரியும்? நீங்க குறளோட பொருள் என்ன? யாராலும் என்ன பண்ணணும்? நம்ம நாவை அடக்கி இருக்கணும். சரிங்களா? இதுக்கு ஒரு சின்ன கதை சொல்றேன். சரிங்களா? ஒரு குளத்துல 2 கொக்கு ஒரு ஆமை, அவங்க எல்லாரும் என்னது ஃப்ரெண்ட்ஸ். அப்போ வெயில் காலம் வரவும் அந்த தண்ணி எல்லாமே என்ன பண்ணுச்சு, வத்தி போயிடுச்சு. அப்போ கொக்குல என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, இதுக்கப்புறம் நம்ம இந்த இடத்துல என்ன பண்ண முடியாது, வசிக்க முடியாது, நம்ம வேற இடத்துக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பறந்து போய் வேற இடத்த என்ன பண்ணாங்க, தேடி கண்டுபிடிச்சிட்டு வந்தாங்க. அப்போ ஆமை கிட்ட என்ன சொன்னாங்க, நாங்க வேற இடத்த தேடி கண்டுபிடிச்சிட்டோம், அந்த இடத்துக்கு நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப ஆமை என்ன சொல்லுச்சு, நீங்க எல்லாம் பறந்து போயிடுவீங்க, நான் சேர 2-3 நாள் ஆகும், நான் எப்படி அந்த இடத்துக்கு போறது, எனக்கு அந்த வழி எங்க இருக்குன்னு கூட தெரியாது, நீங்க என்னோட வந்தாதானே எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. கொக்கால ஆமை கூட நடந்து போக முடியுமா? அவ்வளவு தூரம் போக முடியாது இல்லையா? அப்ப என்ன பண்ணாங்க, யோசிச்சு ஒரு ஐடியா சொல்லுச்சு கொக்கு. என்ன சொல்லுச்சு, நாங்க 2 பேரும் 2 குச்சை வாயில வச்சுக்கிறோம், நீ நடுவுல பத்திரமா புடிச்சுக்கோ, நம்ம போக வேண்டிய இடத்துக்கு என்ன பண்ணலாம், போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி அதுக்கான ஏற்பாடுலாம் செஞ்சாங்க. இந்த ஆமை என்ன பண்ணுமா, பேசிக்கிட்டே இருக்குமா. அவங்க 3 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா, அதுல ஆமை தான் அதிகமா பேசுமா. அதுல ஒரு கொக்கு என்ன சொல்லிச்சா, நீ கொஞ்ச நேரம் கூட வாயை வச்சுட்டு சும்மாவே இருக்க மாட்ட, நீ அமைதியா இருந்தாதான் நம்ம போக வேண்டிய தூரம் கொஞ்சம் தூரமா இருக்கு, நீ அமைதியா இருந்தினாதான் அந்த இடத்துக்கு நம்ம என்ன பண்ண முடியும், போக முடியும்னு சொல்லிச்சான். உடனே ஆமை என்ன சொல்லிச்சா, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிச்சான். இவங்க ஹைட்டா போனாக்கா உயிருக்கே என்னது ஆபத்து, நீ அமைதியா வரணும்னு சொல்லிதான் என்ன பண்ணாங்க, கூட்டிட்டு போனாங்களாம். கூட்டிட்டு போனதும் நிறைய தண்ணி இருக்கிற இடத்த பாத்துச்சான். பார்த்து ஆமை என்ன பண்ணிச்சான், இவ்வளவு நேரம் அமைதியா வந்தது, அந்த தண்ணிய பார்த்து அதால என்ன பண்ண முடியல, பேசாம இருக்க முடியல. இவங்க பறந்துட்டே இருக்காங்கன்னா அவங்க தண்ணிக்குள்ளவே இறங்க முடியும், கொஞ்சம் ஓரமா போய் தானே இறங்க முடியும். அதுக்குள்ள இந்த ஆமை என்ன பண்ணுச்சா, இவங்க தண்ணியை கடந்து போறாங்கன்னு சொல்லிட்டு நிறுத்துங்க நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுச்சா, வாய் திறந்து கத்துச்சான். அப்ப கத்தும் போது என்ன பண்ணுச்சான், அந்த குச்சி பேலன்ஸ் அது என்ன பண்ணுச்சு, வாயில இருந்து விட்டதுனால பெரிய பாறை மலை விழுந்து பலமா என்ன பண்ணுச்சான், ஆமைக்கு அடிபட்டுச்சான். சோ இதுல இருந்து என்னமா தெரியுது, நம்ம எந்த நேரத்துல பேசணும் எந்த நேரத்துல பேசக்கூடாது அப்படின்றது என்ன பண்ணணும், நம்ம தெரிஞ்சு பேசணும். அதே மாதிரி நம்ம என்ன பண்ணணும், நமக்கு ஏதாச்சும் ஆப்போசிட்டா ஏதாச்சும் நடக்கும், அந்த இடத்துல நம்ம அமைதியா இருக்கிறதும் நல்லது.